வணக்கம். இது திறமைந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனி இதழின் 6வது இதழின் 7ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். இதில் 29, 30 ஆகிய வினாக்கள் பிரதியீடு சார்பாடு. பிரதியீடு என்பது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. நாங்கள் இப்போ ஒரு விண்ணப்ப படிவத்தை போட்டோ பிரதி எடுக்கிறோம். போட்டோ பிரதி எடுத்தால் அது ஒரிஜினல் இருக்கக்கூடியதாகத்தான் இன்னொன்று எடுக்கிறோம். அப்ப அதை பிரதி என்று சொல்றோம். பிரதியீடு அதற்கு பதிலாக ஒரிஜினலுக்கு பதிலாக பிரதியாக எடுக்கிறோம். அதே மாதிரி இங்க ரூபாய் 136க்கு ஆங்கில எழுத்துக்கள்ல LMN எனவும், ரூபாய் 275க்கு ABC எனவும், ரூபாய் 489க்கு EFG எனவும் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன்படி ரூபாய் 378 குறிப்பிடத்தகுந்த விடை யாது என்று கேட்கப்படுது. அப்ப நாங்கள் இதுல பிரதியீடாக தரப்பட்ட எண்கள் இலக்கங்களுக்கு பதிலான பிரதியீடாக உள்ள ஆங்கில எழுத்தை நாங்கள் ஒப்பு நோக்குவதன் மூலம் பொருத்தமான விடையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, முதல் 3 என்பதற்குரிய ஆங்கில எழுத்தை காணணும், பிற 7க்குரிய ஆங்கில எழுத்தை காணணும், பிற 8க்குரிய ஆங்கில எழுத்தை காணணும். 3க்கு நாங்கள் முதலாவது 138 வருகின்ற நடுவில் வார எண் M, 7க்கு இரண்டாவதாக நடுவில் வார எழுத்து எண்ணுக்குரிய எழுத்து B, மூன்றாவது 8க்கு மூன்றாவதாக வருகின்ற நடுவில் வார எழுத்துத்தான் அதற்கும் F என்று இருக்குது. அப்ப இதுல முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது பிரதியீடு. ஒரு கஷ்டம் இல்லை. அந்த இலக்கங்களுக்கு பிரதியாக தரப்பட்ட எழுத்துக்களை, ஆங்கில எழுத்துக்களை அப்படியே பிரதி பண்றதான் பிரதியீடு. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இதற்கேற்ப விடையாக அமைவது எது? இங்க பிரதியீடு எண்களை போட்டு, அதாவது இலக்கங்களை போட்டு கணிப்பு கழித்தல் செய்த பிறகு வருகிற விடைக்குரிய ஆங்கில எழுத்துக்களை, அதாவது நாங்கள் விடையை காண்பதற்கு பின்னேறும் எழுத்துக்களுக்கு பதிலாக இலக்கங்களை போடுறோம், இலக்கங்களை கொண்டு கணிப்பை செய்கிறோம். ஏன் ஆங்கில எழுத்தை கொண்டு கணிப்பு செய்ய முடியாது, கணிப்பை செய்கிறோம். பிறகு அந்த இலக்கங்களுக்குரிய விடையை ஆங்கில எழுத்தாக மொழிபெயர்க்கிறோம். அதாவது மொழிபெயர்க்கிறோம் என்றால் பிரதியிடுகின்றோம். இப்ப நாங்கள் EFG என்ற எழுத்தை பார்த்தால் அது 489. அப்ப 489 இருந்து கழித்தல் நாங்க கீழே போட்டு செய்வோம். LMN 136, 136 கழித்தால் 9 6 போனால் 3 மீதி, 8 3 போனால் 5 மீதி, 4 1 போனால் 3 மீதி. அப்ப 3 5 3. இங்க 3க்கு பதிலாக நாங்கள் M என்பதை முதலே கண்டிருக்கின்றோம். இங்க பாருங்க, 3க்கு பதிலாக M என்பது முதலேயே கண்டிருக்கிறோம். அப்ப முதலும் இறுதியும் M. ஏன் 3க்கு பதிலாக M. 5க்கு பதிலாக இந்த இரண்டாவது நிலை கடைசி C என்பது வருகிறது. அப்ப C. அப்ப MCM என்கின்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது பிரதியீடு. பிரதியீடு என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை பிரதி பண்ணுதல். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். விடுகதைக்கு விடையை தெரிவு செய்க. விடுகதை என்றால் என்ன? அதாவது கதை விட்டு விடையை காண்றது. என்ன கதை? அதாவது ஒரு விடயத்தை மறைமுகமாக அந்த கேட்கிறவர் சிந்தித்து விடை காணுவதற்கு வழிவகுக்கிறது. பார்ப்போம்.
கல்லோடு கல்லோடு கல்லை தேய்த்தால் தருவேன். நாங்கள் ஒரு கல்லோடு இன்னொரு கல்லை தேய்த்தால் அடித்தால் பெறக்கூடியது எது? காற்றோடு சேர்ந்து ஊரையே அழிப்பேன். இது உருவாகி இது இது உருவாகுவதற்கு காற்று முக்கியம். அது ஏது? காற்றோடு சேர்ந்துதான் அது உருவாகும். காற்றில்லாவிட்டால் அது உருவாகாது. இது உருவாகுவதற்கு காற்றில உள்ள ஆக்சிஜன் அவசியம். அப்ப காற்றோடு சேர்ந்து ஊரையே அழிப்பேன். மழையை கண்டால் மயங்கி விழுவேன். மழை நீரில் இது நனைந்தால் இல்லாமல் போய்விடும். மயங்கி விழுவேன். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது மழை நீரிலே இல்லாமல் போவது எது? புயலா, வெள்ளமா, நெருப்பா என்றால் நெருப்பு தான். அதாவது நெருப்பு மழை நீரில் நனைந்து விடும். அப்ப மழையை கண்டால் மயங்கி விழுவேன், நெருப்பு. காற்றோடு சேர்ந்து ஊரையே அழிப்பேன். ஆமாம், ஒரு நெருப்பு உண்டாக வேண்டும் என்றால் காற்றின் ஆக்சிஜன் இருக்க வேண்டும். ஆக்சிஜன் இல்லையென்றா எரியாது. அதால்தான் நாங்கள் ஒரு பரிசோதனை செய்து பார்த்தாங்கள். மெழுகுவர்த்திய ஒரு குடுவையால மூடி பார்க்கின்ற போது கொஞ்ச நேரத்தில் அது அணைந்து விட்டது. காரணம் என்ன? மெழுகுவர்த்தி இருக்கு, மெழுகு இருக்குது, ஆனால் அது எரிவதற்குரிய ஆக்சிஜன் காற்று அதுக்குள்ள இல்லை. அப்ப காற்றோடு சேர்ந்துதான் ஊரையே அழிப்பேன் என்றால் அதுவும் நெருப்புத்தான். கல்லோடு கல்லை தேய்த்தால் வருவேன். ஆதிகால மனிதன் நெருப்ப முதல் உருவாக்கியது கல்லோட கல்லை தேய்த்துத்தான். அப்ப கல்லோடு கல் தேய்த்தால் வருவது நெருப்பு. ஆகவே கேள்விக்கான விடை நெருப்பு. இது விடுகதை. விடுகதை என்பது கதை விட்டு விடை காணுதல். கடல் நீரில் வளர்வான், கருக்கி சுவையாவான், மழை நீரில் அழிவான், மலிவாக கிடைப்பான். அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கடல் நீர்ல வளர்வானாம், மீனாக இருக்க முடியாது. மற்றது கரைக்கு சுவையாவான், அது என்னன்னு தெரியல. மழை நீரில் அழிவானாம், மழையால இல்லாம போயிடுவான், மலிவாக கிடைப்பான். அவன் யார்? உப்பு. உப்பு எப்படி பெறுகின்றார்கள்? கடல் நீரை தேக்கி நீர் ஆவியாகி போன பிறகு அந்த கீழே படுகிற படிமங்களை எடுத்து உப்பு ஏற்கிறார்கள். அது கரடியும் சேர்க்கிறார்கள். அப்ப உப்பு கடல் நீரில் இருந்து உப்பளங்களில் தயாரிக்கப்படுகின்றது. இலங்கையில ஆனரவு, புத்தளம், ஹம்பான் தோட்ட போன்ற பெரிய உப்பளங்கள் இருக்கின்றது. அங்கேதான் உப்பு தயாரிக்கப்படுகின்றது. அந்த உப்போடு ஐடின் என்கின்ற ஒரு ரசாயன பொருள் சேர்க்கப்படுகின்றது. அது சேர்க்காத உப்பு நாங்க பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் கண்டக்கடலை என்கின்ற ஒரு வகையான கழுத்துக்கள்ல பெரிய கட்டி மாதிரி வர வருத்தங்கள் வரலாம். அப்ப உப்போடு இயற்கையாகவே ஐடின் இல்லை. அதனாலதான் நாங்கள் உப்பை பயன்படுத்துற போது அந்த உப்பை கழுவி பயன்படுத்தக்கூடாது. செயற்கையாகத்தான் அந்த உப்புக்கு ஐடின் சேர்க்கப்பட்டிருக்குது. நாங்கள் கழுவுற போது அது கழுவுப்பட்டு போயிடும். உப்பையும் சவக்காரத்தையும் ஒருவரும் கழுவி பாவிக்கிறீங்க. சவக்காரத்தை குளிக்க பிறகு கழுவித்தான் வைப்பார்கள். ஆனா அதுக்காக இந்த நேரம் கழுவி கொண்டிருந்தால் அது இல்லாமலே போயிடும். அப்ப கறிக்கு சுவையாவா? இந்த உப்பு கறிக்கு சுவை தருவது உப்புத்தான். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று ஒரு பழமொழி இருக்குது. அதாவது உப்பு சுவைதான், ஆனா அதுக்காக வேண்டி நிறைய சாப்பிட இயலாது. அளவோட சாப்பிட்டால்தான் உப்பால பயன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும். மழை நீரில் அழிவார். உப்பை நாங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்காம மழை தண்ணியில வச்சா அது கரைந்தே போயிடும், அழிந்து விடுவார். மலிவாக கிடைப்பார். மத்திய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் விட உப்பின் விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அவன் யார்? உப்பு என்பது விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, ஒரு மாணவன் கவிதை போட்டிக்காக
10 நாட்கள் செலவு செய்து சிறந்த கவிதை ஒன்றை ஆக்கினான். அவன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை கவிதையை எழுதத் தொடங்கினால் எப்பொழுதும் முடித்திருப்பார். அவங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை 15ஆம் தேதியில அவன் கடிதம் எழுதத் தொடங்கினால் அடுத்த திங்கள் 15 22, இதற்கிடையிலே எத்தனை நாட்கள் என்றால் 8. ஏன் இந்த திங்களும் சேருகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. 22ல 15 கழித்தால் 7 தான். ஆனால் இந்த திங்களும் சேருகின்றபடியால் 8 நாட்கள். அப்ப 22 திங்கள் என்றால் 23 செவ்வாய், 24 புதன், 9ஆம் நாள், இது 8ஆம் நாள் என்றபடியா, இது 9ஆம் நாள், இது 10ஆம் நாள். அப்ப 24ஆம் திகதி புதன்கிழமை என்ற முதலாவது விடையே பொருத்தமானது. அப்ப இந்த திகதி கணக்கு பார்க்க கவனமாக இருக்கணும். ஒரு திங்கள்ல இருந்து அடுத்த திங்கள் வரை 8 நாள். என்ன காரணம் என்றால் அந்த திங்கள் உட்பட. ஆனா ஒரு திங்கள்ல இருந்து அதுக்கு அடுத்த திங்களுக்கு அடுத்த திங்கள் வரையில் இருந்தால் 8 மட்டும் 16 நாள் என்று நாங்கள் தவறாக கருதக்கூடாது. ஏனென்றால் திங்கள்ல இருந்து திங்கள் வரை என்றால் 8, அதுக்கு அடுத்த கணிப்பு வந்து செவ்வாயில இருந்து திங்கள் வரைக்கும் 7. அப்ப 8 மேலும் 15 நாட்கள் என்பதை கவனத்துல கொள்ளுங்க. திங்கள்ல இருந்து திங்கள் வரைக்கும் 8, ஓகே. ஆனா அதுக்கு அடுத்த திங்கள் என்றால் அது செவ்வாயில இருந்தால் இங்க திங்கள் கணக்கிடப்பட்டு விட்டது. செவ்வாயில இருந்து திங்கள். அப்போ ஒரு திங்கள் ஆரம்பித்து அடுத்த திங்களுக்கு அடுத்த திங்கள் என்றால் 15 நாட்கள் என்பதை கவனத்துல கொள்ளுங்கள். இனி அடுத்த கேள்வி. உமது பாடசாலை புதிய கட்டடம் ஒன்று 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு, ஆரம்பத்தில் கட்ட தொடங்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு இறுதியில் கட்ட முடிக்கப்பட்டது. ஏன் ஆரம்பத்தில் என்று சொல்லப்படுகின்றது என்றால், இறுதியில கட்டினால் அது அங்க அடுத்த இறுதியில கட்டப்படுகின்ற போது ஒரு வருடம் தொலைந்து விடுகின்றது, இல்லாமல் போயிடும். இவ 2000 ஆண்டு டிசம்பர்ல ஆரம்பித்து 2007 டிசம்பர் வரைக்கும் என்றால் ஒரு வருடம் இருக்க இல்லாம போயிடும். அப்ப 2000ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கட்ட தொடங்கப்பட்டு 2007 இறுதியில் கட்டி முடிக்கப்பட்டது. அப்ப இதன் ஆண்டுகள் எவ்வளவு என்றால் நாங்கள் இதில 2000ஐயும் சேர்க்க வேண்டும். அதாவது நாங்கள் 2007 இருந்து 2000 கழித்தால் 7 என்று சொல்லக்கூடாது. ஏன் இந்த 2000 சேரிக்க அதற்கான விடை 8 வருடங்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நான் இந்த வினாக்களை ஏன் இப்படி போட்டினான் என்றால், இந்த விடயங்கள்ல மாணவர்கள் மயக்க நிலையில இருக்கக்கூடாது. இப்ப ஒரு விளையாட்டு மைதானத்துல 10வது இலக்கத்தில இருந்து 15வது இலக்கம் வரையும் நம்பர் போட்டு மாணவர்கள் நிற்கிறார்கள் என்றால் அங்கே எத்தனை மாணவர் என்றோடனே பிள்ளைகள் டக்கண்டா 5 என்று சொல்வார்கள். தவறு. ஏன் 15ல் 10 போனா 5. இந்த 10ம் சேர்ந்தால் 6. ஏன் 10, 11, 12, 13, 14, 15, 6. அப்ப இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். 35வது வினா. ஓரிடத்தில் இருந்து எதிரெதிர் திசையில் நடக்க ஆரம்பித்த இருவர். அப்போ ஒரு இடத்துல நிற்கிறார்கள், ஒரு இடத்துல 2 பேர் நிற்கிறார்கள். எதிரெதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தவர்கள் இந்த திசையில் நடந்தால் மற்றவர் இந்த திசையில் நடக்கின்றார். 10 மீட்டர் வீதம் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இது திசையில 10 மீட்டர் சென்று தத்தமது வலது கை பக்கம் திரும்பி, இப்ப இப்படி போனவருக்கு வலது கை இங்க, இப்படி போனவருக்கு வலது கை இங்க. தத்தமது வலது கை பக்கம் திரும்பி 10 மீட்டர் வீதம் சென்று, 10 மீட்டர் போயிட்டார், இவரும் 10 மீட்டர் இங்கால போயிட்டார். 10 மீட்டர் வீதம் சென்று திரும்பி, அதாவது ஒரு இடத்தில் ஆரம்பித்து இருவர் 10 மீட்டர் வீதம் சென்று தத்தமது வலது கை பக்கம் திரும்பி 10 மீட்டர் வீதம் சென்று மீண்டும் தத்தமது வலது கை பக்கம் திரும்பி 10 மீட்டர் வீதம் சென்று நின்றார்கள்.
அப்ப திரும்ப இவர் திரும்பி வலதுகை பக்கம் என்றால் அவருக்கு இங்க, இவருக்கு வலதுகை பக்கம் என்றால் இங்க. திரும்பவும் 10 மீட்டர் வீதம் திரும்பி சென்று நிற்கிறார்கள். இப்ப கேள்வி என்ன, தற்பொழுது இவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் யாது? இப்ப ஆரம்பத்தில் இவர்கள் இங்கே நின்றார்கள் 2 பேரும். இப்போ ஒருவர் இங்க இருக்கிறார், மற்றவர் இங்க இருக்கிறார். இப்ப 2 பேருக்கும் இடையில உள்ள தூரம் என்றால் இவர் 10 மீட்டர், இதுவும் 10 மீட்டர். நாங்க முழுவதையும் கணக்கிட தேவையில்லை. அப்ப 20 மீட்டர் என்பதுதான் கேள்விக்கான விடை. அதை விட்டுட்டு நீங்க இந்த 10 இந்த 10 இந்த 10 30, இந்த 10 இந்த 10 இந்த 10 30 60 என்று போட்டால் அது விட பிழை. இன்னும் அவர்கள் வலது பக்கம் இன்னொருக்கா திரும்பி வந்தால்தான் ஆரம்பித்த எடுத்து வந்திருப்பார்கள். இன்னும் இவர் வலது கை பக்கம் திரும்பி இங்க, இவர் வலது கை பக்கம் திரும்பி இங்கே என்றால் 2 பேரும் ஆரம்பித்த எடுத்து வந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் முதலே நிற்கிறபடியால் அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் 20 மீட்டர்கள் என்பது கேள்விக்கான விடை ஆகும்.